ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ முதல்ல திருச்சானூர் அலவேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் தாயாரை தரிசனம் செய்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற கோவிந்தராஜ சுவாமியையும் தரிசனம் செய்துட்டு திருமலைக்கு போய் முதல்ல வடக்கு மாட வீதியில் இருக்கிற வராக சுவாமியை தரிசனம் செய்துட்டதுக்கு அப்புறம்தான் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யணுங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. நிறைய பக்தர்கள் வராக சுவாமி கோயிலுக்கு வராங்க. தர்ஷன் டைமிங்ஸ் வராக சுவாமி கோயிலில் அப்படின்னா காலையில் 5:30 மணி போல் விஸ்வரூப தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணி வரைக்கும் ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். நடுவில் நெய்வேத்தியத்துக்காக தர்ஷன் ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் கோயில் ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய பக்தர்கள் இப்போ வராங்க. அப்படிங்கிறதுனால இந்த தர்ஷன் டைமிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன். நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ண போகிறதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. வராகசுவாமி கோயில் தர்ஷன் டைமிங்ஸ். வராகசுவாமி கோயிலில் க்ரௌடு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறப்ப தரிசனம் செய்யணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் போகிறப்போ அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. அகெயின் மத்தியானம் சீனியர் சிட்டிசன் விஐபி தர்ஷன் டைம் ஒரு 3 to 4 அந்த டைமில் போகிறப்ப கூட ஹெவி க்ரௌடு மாதிரி இருக்காது. மற்ற நேரங்களில் ஆல்மோஸ்ட் க்ரௌடு இருக்குது. ஸோ அந்த தர்ஷன் டைமிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஷியோராக பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிடிடியில் ஏஐ பேஸ்டு சேட்பாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நியூஸ் சேனல்லையே. 13 லாங்குவேஜஸில் இந்த சேட்பாட் மூலமாக நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிடிடியோடது ரிலேட்டடாக அந்த சேட்பாட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் புக் ஸ்டால் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் டிடிடியோட காயின்ஸ் விற்பாங்க. அதாவது பெருமாள் தாயார் படம் போட்ட கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் நம்ம சேனலில் வீடியோ நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 கிராம் டாலர் ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டில் 2 கிராம் டாலர், 5 கிராம் டாலர், 10 கிராம் டாலர்லாம் இருக்குது. ஸ்டாக் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொன்னதுனால இப்போது ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறதா அந்த நியூஸும் சேனலில் பார்த்த நியூஸ் சேனலில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. டாலர் ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் அப்பப்போ இருக்கிற ப்ரைஸ் தான், மாறும் ப்ரைஸு. ஒரு சைடு பெருமாள் படம் போட்டிருக்கோம், பின்பக்கம் தாயார் படம் போட்டிருக்கோம். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த புக் ஸ்டால் பக்கத்தில் இருக்கிற கவுண்டரில் மட்டும்தான் நம்ம கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் வாங்க முடியும். ஆன்லைனில் அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகிறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 13,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அங்கேயும் மத்தியானம் 12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நடைபாதைகளில் எந்த தர்ஷன் டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. க்ரௌட் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனத்துக்கு போனவங்க ஷேர் பண்ணாங்க. குறிப்பாக அலிப்பிரி டோலில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் க்யூவில் நின்றுட்டுருக்கிறதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் கூட சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா டிடிடிலையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். கோயிலில் கொடிமரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒரே மரத்தில் எடுக்கப்பட்ட அந்த கொடிமரத்தை தான் விசேஷமாக பூஜைகள் செய்து பிரதிஷ்டை செய்வாங்க. அதுக்கு மேலே தங்க கவசமெல்லாம் சாத்துவாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இந்த கொடிமரத்துக்குண்டான மரத்தை 100 ஏக்கரா பரப்பளவில் அவங்களே வளர்க்க போகிறதா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில். திருப்பதி கோயிலில் இருக்கிற கொடிமரம் இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதே ரொம்ப விசேஷமானது. அவங்க எப்படி அதை பிரதிஷ்டை பண்ணாங்க, அப்போ இருந்த ஈவோ எவ்வளோ சிரமம் எடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி கதை இருக்குது. இப்போ டிடிடியில் அந்த கொடிமரத்துக்குண்டான மரம் அவங்களே வளர்க்க போகிறதா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,113 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.71 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க
31,683 பேர். என்னோடய ஃப்ரெண்டு நேற்று 300 ரூபாய் தரிசனத்துக்கு போகிறப்போ 2.5 மணி நேரம் ஆனதாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க உண்டியலில் காசு போட போகிறப்போ ஸ்ரீவாரி கோயில் உள்ள உண்டியல் ஃபுல்லாகிட்டதுனால அவங்கள்ட்ட நேம் அட்ரஸ்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு வேறு யாருக்காவது கிடைச்சிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். மார்ச் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் இமீடியட்டாக சேனலில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.